Hi friends, welcome to Madhi Creations. இப்போ நம்ம லீஃப் லோடிங் தான் பார்க்க போகிறோம் ஜர்தோசியில். அதுக்கு சென்டராக கொஞ்சம் ஜர்தோசி எடுத்து கோல்டு கலரில் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்படி ஒரே ஜர்தோசியில் வரலைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சென்டரில் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே லாக் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நான் க்ரீன் கலரில் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். பிசுறு இல்லாமல் கட் பண்ணி வச்சோம்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணால் நீட்டாக வரும். இல்லை த்ரெட்டில் மாட்டி பிச்சுட்டு தான் வரும். கட் பண்ணும்போது பார்த்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவுட்லைன்லேயே நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைன்லேயே கொடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக வரும். நீங்கள் ஜர்தோசி இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு ஜர்தோசி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் லீஃப்லாம் கொடுக்கும்போது நல்லாவே வரும். எம்போசிங்காக இல்லாமல் ஃப்ளாட்டாக கொடுத்து பழகுங்க. சென்டரில் ஜர்தோசி கொடுக்காம ஃப்ளாட்டாகவே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது போல் எம்போசிங்காக கொடுக்கும்போது நீட்டாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஜர்தோசி கொடுக்கும்போது. இப்போ கட் பண்ணும்போது நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த சைடு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே போல் தான் இந்த சைடும் கொடுக்கணும். இதே போல் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாச்சும் ஸ்டிச் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கே தெரியும் லீஃப் வந்து கரெக்டாக எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நமக்குள்ளே கொடுத்துருக்க கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ சென்டரில் நான் ஒரு கோல்டு கலர் ஜர்தோசியை கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டோன் செயின் பீட்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம்.